டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு புனிதமான இடமா இருந்தது, எந்த அளவுக்கு உண்மைகளை பேசுகிற இடமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு வாயை திறந்தாலே பொய் பொய்யா பேசி மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டமன்றத்துடைய மாண்பே இந்த ஆளும் கட்சியான தாவேகா அரசு எந்த அளவுக்கு சீர்குலைய வச்சிருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், கேள்விகளாக கேட்க தோணுது. ஆனால் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், எவ்வளவு வீடியோக்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், நாங்கள் செய்கிறத தான் செய்வோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொஞ்சம் கூட திருந்தாமல் என்ன பண்ணுறாங்க, பொய்களை மாத்திரம் இந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டே வராங்க. எதிர்த்தரப்பில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஏந்து என்ன பண்ணுறாங்க, திருத்துறாங்க. கொஞ்சம் திருத்திக்கிட்டு பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, வரலாறை கொஞ்சம் புரட்டி படித்து பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இந்த தாவேகா அரசினுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் யாருமே. ஆனால் இதில் ரொம்பவே சபாநாயகர் அவர்கள் மாட்டின்னு தவிக்கிறாருங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தாவேகா சைட்லேருந்து எழுந்து பேசும்போது ஒவ்வொரு நாளும் சபாநாயகருக்கு ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அவர் மனசு பதறுது. உண்மையிலேயே சபாநாயகருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியை பார்த்து கூட நான் பயப்படலையா, உங்களை பார்த்து நான் பயப்படுறேன் பாரு, ஐயோ என்னால் முடியலையா அப்படின்னு தான் அவருடைய மைண்ட் வாய்ஸை நம்மளால் கேட்ச் பண்ண முடியுது. அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், அந்த எக்ஸ்பிரேஷன் ரியாக்ஷன்லாம் வச்சு பாருங்களேன், அவ்வளவு அல்லு இருக்குது. அவர் அந்த ஆளும் தரப்புலேருந்து பேசும்பொழுது அவ்வளோ பயப்படுறாரு. இன்னைக்கு இன்னும் 7:30 இழுக்க போகிறாங்களோ, என்ன வம்பு இழுக்க போகிறாங்களோ, எதிர்கட்சியை சமாளிக்கணுமே. ஏன்னா இவங்க எல்லாம் பாயிண்ட் அவுட்டை படி பேசுகிறாங்க, வரலாற்று படி பேசுகிறாங்க. இவங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பக்கம் பேசிட்டு, எல்லாரும் ஒரு பக்கம் பேசுகிறேன், பங்குக்கு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்டெலிஜென்ட் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்எல்சிக்கு ஆதரவாகவே பேசியிருக்கிறாங்க அந்த அம்மா. அப்படி என்ன என்எல்சி அவங்கள உயர்த்தி வச்சு பேசிச்சோ என்ன பண்ணிச்சோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு ஆதரவாக இருக்கணுமே கண்டி ஒரு பாழாக்கிற ஒரு விஷயங்களுக்கு, ஒரு பாழாக்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு இவங்க இப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. என்எல்சி அதாவது இந்த கடலூர் மாவட்டத்தில் என்எல்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் குறித்து கேள்விகள் எழுப்பும்போது, கவன ஈர்ப்பு கொண்டு வரும்போது அதுக்கு ஏன் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பதில் சொல்கிறாங்க. சரி சொன்னதை சொல்கிறீங்களே, அங்கே நடந்தது கள ஆய்வு பண்ணி நீங்கள் சொன்னீங்களா, அங்கே ரிசர்ச் பண்ணி அதிகாரிகள் அனுப்பி என்னம்மா அங்கே நடக்குது, என்ன தான் அங்கே ஃபால்ட்டு, என்ன தான் அங்கே உண்மை நன்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. மாறா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எல்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வாங்கி என்ன பண்ணுறாங்க, டிபி காப்பி மாரி என்ன பண்ணுறாங்க ஒப்பிக்கிறாங்க. என்எல்சியை எந்த இடத்துல கமா போட்டது, எந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சுது, எந்த இடத்துல பிரீத் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை அப்படியே டிட்டோ வாசி வச்சாங்க. படித்து முடித்த உடனே நம்ம அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவனுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல, உடனே எழுந்தார். இங்கே பாருங்கள் சபாநாயகர் அவர்களை, அமைச்சர் ஆக்கப்பூர்வமான பதில் சொன்னால் அதை கைத்தட்டி வரவேற்கிறதுக்கு நான் தயார், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த பதில் ஸ்டேட்மெண்ட்டு, படித்த ஸ்டேட்மெண்ட்டு அம்புட்டு என்எல்சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இன்றைக்கே போங்க, நான் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கேயே நிற்கிறேன், உங்கள் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அங்கே போய் பாருங்கள், நான் சொல்கிற இடத்துல போய் பாருங்கள், களிமண் சரிஞ்சு அந்த விவசாய நிலமே மண்மேடாக மாறிடுச்சு, அதை இன்னும் கூட அதை கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இந்த செகண்டு நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க, அங்கே எது என்னென்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்கு அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அருண்மொழி தேவன் அவர்கள். ஏன்னா விவசாயிகள் அங்கே பாடுபடுறாங்க, குடிநீர் தண்ணியாக இருக்கட்டும், விவசாய நிலம் இருக்கட்டும், எல்லாமே இந்த என்எல்சியில் கெட்டு போயிடுச்சு, எதுவுமே சரி கிடையாது. ஆனால் என்எல்சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வாங்கி படிச்சிருக்காங்களே, இவங்க என்ன அமைச்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அருண்மொழி தேவன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். போதாதுக்கு இந்த பக்கம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க ஏற்கனவே பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாத ஒரு நிறுவனம், ஒரு தொழில்துறை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது என்எல்சி மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது கார்ப்பரேட் நிதி அப்படின்றது கூட அவங்க என்ன பண்ணலை, ஒதுக்கவே இல்லை, விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை, அந்த குடிநீர் பிரச்சனையும் அவங்க என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. இத்தனைக்கும் என்எல்சி கம்பெனி அமைக்கிறதுக்கு லேண்டு கொடுத்தாங்கல்ல,
விவசாயிகள் வந்து லேண்டு கொடுத்தாங்க, அந்த விவசாயிக்கோ இல்லை விவசாயிகளுடைய மகன்களுக்கோ யாருக்குமே வேலை கொடுக்கவே இல்லை. வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே வேலைக்கு எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்குதுன்னா டாக்டருக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க. எதுக்குங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? அந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கு அவங்க வேலை கொடுக்கவே இல்லை. அது மாத்திரமா ஓவர் நைட்டில் அவ்வளோ விவசாய லேண்டை எடுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு துரோகத்தை இழிக்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டு வரலாற்றிலே பார்க்கவே இல்லை. ஒரு மனசாட்சியே இல்லாத நிறுவனம்னா அந்த என்எல்சி நிறுவனம் தான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பங்குக்கு அவங்களும் இது பண்ணுறாங்க. ஏன்னா என்எல்சி இந்த விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து பாமக சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்டனங்கள் தெரிவிச்சுட்டே வராங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்எல்சியை பற்றி அவங்களுக்கு பாமகவுக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்பெனி எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்யுது, என்எல்சியில் வேலை செய்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சம்பள விஷயத்தில் இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ சௌமியா அன்புமணி அவர்களும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பங்குக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உள்வாராங்க. உடனே எழுந்தாங்க, அச்சச்சோ தப்பாக படிச்சிட்டோமே, நம்ம வேற இந்த கலா ஆய்வும் பண்ணாமல் வந்து பிடிச்சிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சமாளிக்கிறாங்க. அதாவது நான் எல்லாத்துக்குமே பொதுவாக இருந்து என்ன பண்ணுவேன், மக்களுக்கு ஃபேவராக இருந்தால் மக்களுக்கு பண்ணுவேன், விவசாயிகளுக்கு ஃபேவராக இருந்தால் விவசாயிகளுக்கு ஃபேவராக இருப்பேன், என்எல்சி கம்பெனிக்கும் ஃபேவராக இருப்பேன் அப்படின்னு சொல்ல வராங்களே தெரியல. நான் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பேன். இந்த அரசு யாரையுமே கைவிடாது அப்படின்னா என்எல்சியுமே கைவிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல. ஏன்னா இந்த என்எல்சியால் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. எம்எல்ஏக்கள் உங்களை ரவுண்டு கட்டி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லணுமா இல்லையா? இவங்க வந்து எல்லாருக்கும் நாங்கள் பொதுவாக இருப்போம் அப்படின்னா அப்போ என்எல்சி கம்பெனிக்கு நீங்கள் பொதுவாக இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போது இந்த என்எல்சி மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கை போகிறீங்க? நீங்கள் அப்போ அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாங்க நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் போய் ஆய்வு பண்ணுறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஆய்வு நடத்துறதுல இது என்எல்சி கம்பெனி இங்கே தப்பு செஞ்சுருந்தா நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. இதை மழுப்புற மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு இவங்க டைரெக்டாக பதில் சொல்லாமல் ஒரு மழுப்பலான பதில். ஸோ இந்த மழுப்பலான பதிலை வச்சுட்டு அங்கிட்டும் பேசிக்கலாம் இங்கிட்டும் பேசிக்கலாம், யாருக்கு வேணாலும் நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான அப்ப என்எல்சி கம்பெனிக்கு நீங்க பொதுவா செயல்படுறீங்களா, அமைச்சர் ஆதரவா இருக்க போறாங்களா இப்படின்ற கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு. ஆக மொத்தம் சட்டமன்றத்துக்குள்ள எந்த ஒரு உண்மைத்தன்மையான விஷயங்களும் எந்த அமைச்சர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியல. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்டான பர்சன்ட், படிச்சவங்க, எல்லா மொழியும் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் அப்படின்னு கூட ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அளவுக்கு என்எல்சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கூட அவங்க ஆய்வு நடத்தாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த நிறுவனம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கிறீங்களே, அப்போ மக்களை நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, விவசாயிகளை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? உண்மையிலேயே விவசாயிகள் மேலும் மக்கள் மேலும் உங்களுக்கு அக்கறை இருந்தால் நேரில் போய் பார்த்துருக்க வேண்டாமா? எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அந்த இடத்த போயிட்டு நீங்கள் பார்த்து ஆமாங்க இதாங்க உண்மைத்தன்மை, அப்போ என்எல்சி கொடுத்தது பொய் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தேவையா? இல்லை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கலையே ஏன் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே உண்மைத்தன்மை இல்லாமல் பொய்களை மாத்திரம் சொல்லிக்கிட்டு வராங்க சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்றதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை பற்றியோட கருத்தை நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.